Good evening. I am planning to do a program slightly different from what I normally do. Normally, I talk about finance and financial literacy and the importance of savings. But I thought I would do a different program. The importance of sales. In today's world, nobody wants to be a salesperson. Everybody confuses sales for marketing. We also confuse inspiration for motivation. Inspiration means you can do it once or twice. Motivation is something that lasts throughout the period. Inspiration is something that comes in flashes. I want to explain to you what is the crucial difference between motivation and inspiration and how to develop motivation. What are the strategies you can develop to do sales? How can I break sales into a process? How can I avoid rejection? These are some things which I want to answer on day one. On day two, I'm going to talk about personal leadership. How to find the leader within you. How can you fly like an eagle? What are the strategies to better yourself? And once you can lead yourself, is only then you can lead a team. So what are the personal leadership strategies you want to learn, how to deploy them, how to use them is something we will teach you on day 2. This is a 2-day program. Along with me will be an internationally renowned trainer, Stanis Benjamin. We hope to do this training in the first week of October during a weekend. Kindly fill up the Google form below and send the details. My team would get in touch with you. Once again, I thank you for following me. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேற்று தங்கம் இறங்கிட்டு இன்னைக்கு தங்கம் ஏறிடுச்சு 10,550. இந்த மாதிரி கொஞ்சம் மேலே கீழே போயிட்டுருக்கோம். நம்ம 10,000ங்கிறது ஸ்டேபிள் அப்படிங்கிறத சொல்கிறேன். 10 நாளைக்கு மேலே 10,000 ரூபாய் தாண்டி நிம்மதியாக இருக்குது. 24 கேரட் கோல்டு 10,000க்கு மேலே கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. 11,509. இதுக்கெல்லாம் நீங்கள் ஜிஎஸ்டிலாம் சேர்த்துக்கணும். ரூபாய் 88.71. இன்னும் கீழே போகலாமா, எப்படி போகலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்குது. அமெரிக்காவில் நேற்று என்ன ஆச்சுன்னா, க்ரோத்து செகண்ட் குவார்ட்டர் அன்எக்ஸ்பெக்டடாக ஏறிடுச்சு. இருந்தாலும் மூடு ஒன்றும் சரியில்லை. அமெரிக்காவில் விலைவாசி ஏறிடும் இன்னும் கூடிய சீக்கிரம் அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. விலைவாசியும் ஏறி மக்களுக்கு விலையும் போனால் அது என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலைக்குறியில் இருக்காங்க. இன்னைக்கு ட்ரம்ப் ஆகுவதற்கு அடுத்த இருந்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி பெட்டில் இருந்துட்டார். அதனால் என்ன சொல்லிட்டாரு, ஃபார்மா கம்பெனி எல்லாத்துக்கும் 100% டேரிஃப் அப்படின்ட்டாரு. உடனே பயப்பட வேண்டாம், நம்ம ஊர் டேரிஃப் கிடையாது. இது யூரோப்பியன் அண்ட் ஜாப்பனீஸ் ஃபார்மா கம்பெனிஸ், அமெரிக்காவில் பிளான்ட் இல்லாத கம்பெனி எப்படி அமெரிக்காவில் மருந்து விற்கலாம், அவங்களுக்கு போடுற டேக்ஸ்ன்னு 100% போட்டிருக்கிறாரு. அப்புறம் கிச்சன் கேபினெட்டு அது இது சாமான் பண்ணுறவங்களுக்கும் டேக்ஸ். ஸோ ஓவராலாக இது ஒரு ட்ரம்ப் வாரம் மாதிரி ட்ரம்ப் டேக்ஸ் அப்படின்னு போட்டுகிட்டே இருக்கிறார். இந்தியாவில் நம்ம கம்பெனி எல்லாம் முக்கால்வாசி பேர் ஒரிஜினல் பிராண்டட் பண்ணாமல் ஜெனரிக் பண்ணுறதுனால அவங்களுக்கு இப்போதைக்கு டேக்ஸ் கிடையாது. அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சுருந்தா டேக்ஸ் கிடையாதுங்கிறாங்க. சன் ஃபார்மாக்கும் டாக்டர் ரெட்டிக்கும் அங்கே ஆல்ரெடி இருக்குது. நாட்கோக்கு இல்லைன்னு நிச்சயமாக தெரியும். பட் இதுதான் ஓவராலாக நம்ம டேரிஃப் இன்னும் இம்பேக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அடின்னு அடிச்சுவிட்டோம். அதுக்குள்ளேயே என்ன சொல்லிட்டான் எவனோ ஒரு அனலிஸ்ட்டு, 30% இங்கேருந்து இறங்கலாம் அப்படின்னு. 30% நம்மளுக்கு இறங்கினா நம்மளுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஏன்னா நம்மளுக்கு சந்தோஷமான செய்தி. டிசிஎஸ் 3,000 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு. 3,000 ரூபாய்க்கு கீழே போனதுனால நம்ம டெஃபினட்டாக அதை கன்சிடர் பண்ணலாம். இந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் பல ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணுற லிஸ்ட்டில் இருக்குது. நம்மளும் சந்தோஷமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த பாருங்க, ஆனால் சைனாவோட ஒரு பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டுருக்கிறாரு. ஜியும் ட்ரம்ப்பும் பேசி அமெரிக்காவில் இருக்கிற டிக்டாக்கை தனியாக கம்பெனியாக மாற்றி அதில் மெஜாரிட்டி அமெரிக்கன் ஷேர் ஹோல்டராகவும் ஒரே 2 போர்டு இன்னும் 2 போர்டு சீட்டு மட்டும் சைனாக்காரனுக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஜி அதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. இதுதான் மெயின் அமெரிக்கா நியூஸ். அதே சமயத்தில் நாட்கோ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட அக்ரோ கெமிக்கல்ஸ் பிஸ்னஸ் சிடிபிஆருங்கிறத தனியாக டீமர்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஹியூமன் மருந்து விற்கிறதும் பிளான்ட் பெஸ்டிசைடு விற்கிறதும் ரெண்டும் வேறு பிஸ்னஸ்ஸு, வேறு கான்சன்ட்ரேஷன், 2ஆக பிரித்து பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு சென்வென்ட் பெனால்ட்டி 3.5 கோடி ரூபா.
இது இந்தியன் கவர்மெண்ட் ஃபைன். எல்லி லில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் வெயிட் லாஸ் பில்லை லான்ச் பண்ணுறாங்க. ஊசி போடாமல் பில்லு மூலமாகவே சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு டிசிஎஸ் மட்டும் இது வரைக்கும் 80,000 கோடி வேல்யூ குறைஞ்சிருக்குது. அதனால இன்னும் டிசிஎஸ் இறங்க இறங்க நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டார்பக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் இல்லாத ஸ்டோரெல்லாம் இழுத்து மூடுறாங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக போகிறாங்க. இது ஸ்டார்பக்ஸ் இந்தியாவில் இல்லை, இது ஸ்டார்பக்ஸ் வேர்ல்டு வைடு. ரொம்ப நாள் இதை சுற்றி 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 இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. தமிழ்நாட்டில் மெதுவாக ஸ்டார்பக்ஸோட ஷோரூம் திறந்துக்கிட்டே போயிட்டுருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டைட்டன் என்ன பண்ணுறாங்க, ப்ரீமியமைசேஷனில் டிபெண்ட் பண்ணி ப்ரீமியம் அனலாக் வாட்சஸ் விற்கிறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சென்ச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவரால் அமெரிக்காவில் ஸ்லோ டவுன் இருக்குது, அதனால் ஐடி ஸ்பெண்டிங் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆல்ரெடி டிசிஎஸ் ஒரு 12,000 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாலண்டரி செப்பரேஷன் ஸ்கீம் இருந்தது, அதுலேயும் பல பேர் போயிட்டாங்க. உள்ளே இருக்கிறவங்க சொல்கிறது ஒரு 50,000-60,000 பேராது வேலையை விட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. இன்ஃபோசிஸ்ஸு மற்ற கம்பெனி இல்லாமல் ஓப்பனாக வெளியில் நம்பர் சொல்லாமல் மெதுவாக ஆட்களை வெளில அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு தெரியுது. நேற்று நான் ஒரு இடத்துல பேச சொன்னேன், சட்டியில் தோசை மாவு இல்லைன்னா கல்லில் தோசை விழாதுன்னு. நீங்கள் எண்ணெய் விலை கம்மி பண்ணத்தானே நிறைய பேர் தோசை சாப்பிடுவாங்கன்னு அவசியம் கிடையாது. உத்தியோகம் இருக்கணும். உத்தியோகம் மட்டும் இருந்தால் போகாது, அவங்களுக்கு ஒரு இந்த வேலை நிலைக்குங்கிற கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் மக்கள் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பணத்தை ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. அது இல்லை அப்படிங்கிறதுனால மக்கள் கன்சியூம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது டேக்ஸை குறைச்சி கன்சம்ஷனை ஏற்றலான்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 2-3 கார் டீலர்கிட்ட பேசினேன். ஒருத்தர் ஹுண்டாய், ஒருத்தர் மாருதி, ஒருத்தர் டாட்டா. டயர் 2 டயர் 3 டவுன்ஸில் பேசினபோது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 22 வரைக்கும் சேல்ஸ் கிடையாது. அவங்க நிறைய பேர் வண்டிக்கு புக்கிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்டி குறைஞ்சப்புறம் நாங்கள் வரோம், அப்போ வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸு பெருசாக இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியலங்கிறாங்க. இதுதான் நடக்கும்னு நான் சொன்னேன். கொஞ்சம் பவுன்ஸ் கூட வரும், நம்பர்ஸ் வெளில வரைச்ச ஒரு பவுன்ஸும் வரும். ஒரு 2 நாளைக்கு ஸ்டாக்கு பிரகாசமாக எரியும், அதுக்கப்புறம் புஷ் ஆகிடும். ஏன்னா ஜேஎஃப்எம் வரைச்ச ஆவரேஜாக எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, ஜிஎஸ்டினால் பெரிய பலன் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அது இன்சூரன்ஸ் கம்பெனியில் டே 1 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதில் பெரிய டெவலப்மெண்ட் ஒன்றும் இல்லை, பெரிய சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. 18% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் ப்ரீமியமை ஏற்றிட்டாங்க, ஏன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டிவிஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பலோன்கிற ஊரில் யூரோப்பில் இன்ஜினியரிங்னு இன்ஜின் பண்ணுற கம்பெனியை ஒன்று வாங்கிட்டாங்க. இதனால் அவங்களோட டெக்னாலஜி இன்னும் பெட்டராகும்னு அவங்க நம்புகிறாங்க. ஐடிசி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஃபெஸ்டிவ் பூஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நாங்கள் விற்கிறது ஃபுட் பிஸ்னஸ் தான், ஃபுட்டில் அப்பப்போ அவன் சாப்பிடணும், தின்பண்டத்தில் டெஃபினட்டாக ஒரு பூஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்ஃப்ளேஷன் விலை ஆனால் ஜாஸ்தியாகுது, அதனால் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கோம். இன்ஃப்ளேஷன் விலை ஏற ஏற இன்புட் காஸ்ட் ஏறும், இன்புட் காஸ்ட் ஏறுனா நாங்களும் விலை ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், போன வருஷம் 82 ரூபா இருந்தது, இப்போ 88 ரூபா ஆயிடுச்சு. 6-7% இன்ஃப்ளேஷன் விலை ஏறிடுச்சு. அந்த இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறச்ச டேக்ஸும் ஹையர் ப்ரைஸில் தான் போடுவாங்க. பர்சன்டேஜ் சேம் இருந்தாலும் கஸ்டம்ஸ் கலெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். இந்த ப்ரைஸ் எல்லாம் உங்கள் தலையில் கட்டுறச்ச ஜிஎஸ்டியோட கட்டு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. அதனால் இப்போதைக்கு ஜிஎஸ்டி கொடுக்குற பர்சனல் கன்சம்ஷன் பூஸ்ட்டுங்கிறது எவ்ரி இயர் வர நார்மல் ஃபெஸ்டிவல் கன்சம்ஷன் பூஸ்ட் தானே தவிர ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் இன் கன்சம்ஷன் இல்லை. அந்த கன்சம்ஷன் சேஞ்ச் வர வரைக்கும் இந்தியாவில் பெருசாக டேக் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எக்கானமியே டேக் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி சன்ஃபார்மா 5% கவுந்திருக்கு, அது 52 வீக் லோ. சிப்லா, டாக்டர் ரெட்டி, நாட்கோ எல்லாமே 2% விழுந்திருக்கு, பட் 52 வீக் லோ வரைக்கும் போல். பட்
சன் ஃபார்மா ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூட், அதனால எகிரிடுச்சு. ட்ரெண்ட் 4% விழுந்திருந்தது. ஏன்னா அவங்க வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்விக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராபிடோவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டேக்குக்கு 2400 கோடி வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா ராபிடோ ஓன்லி அப்படின்னு ஒரு பிராண்டு போட்டு ரெஸ்டாரண்ட் மூலமாக சாப்பாடு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ வேறு வழி இல்லாமல் ஸ்விக்கி 2400 கோடிக்கு அந்த ராபிடோட்ட இருக்கிற ஸ்டேக்கை விற்றுட்டாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீக்காக தான் இருக்குது. 24,700 கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு 100-200 பாயிண்ட் இறங்கலாம். அதனால் அப்பர் லெவல்ஸில் மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியலை. மார்க்கெட் வீக்காக இருக்கும். நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் 1, 2ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கோல்ட் பீஸை கன்சிடர் பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எங்களுக்கு 4 சேனல் இருக்குது. ஹிந்தியில் பைசா போல்தா ஹேன்னு ஒரு சேனல் இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு, கன்னடாவில் மணி மாத்து, அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது. அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.